Once again, welcome back to my channel Shanti Sandal Vlogs. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையும் மக்கானாவையும் வச்சு சூப்பு செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பவர் நிறைய அடங்கி இருக்குது. பெஸ்ட்டான ஒரு கீரை அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரையில் அனைத்து சத்துக்களுமே அடங்கி இருக்குது. அதோட மக்கானா, அதாவது தாமரை விதைன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கானாவையும் சேர்த்து தான் நம்ம இந்த சூப்பு பண்ண போகிறோம். இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த மக்கானா எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் முருங்கைக்கீரையோட இந்த மக்கானா சேர்த்து இந்த சூப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பட்டரில் இப்போ இந்த மக்கானாவை சேர்த்து வறுக்கலாம். இந்த மக்கானாவை சும்மாவே இது மாதிரி ஃப்ரை பண்ணி மேலே சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு இப்படியெல்லாம் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக இருக்குதுங்க இந்த மக்கானா. ரீசன்ட் டேஸில் மக்கள் அனைவருமே இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி நம்ம பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது பட்டர் போடணும்னு கூட அவசியம் கிடையாது, ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி நம்ம சூப்பு பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் பட்டர் போட்டு இதை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதை எடுத்து தனியாக அப்படியே வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ மெல்ட்டான அந்த பட்டரில் ஒரு 5 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பட்டரோட இந்த பூண்டு சேரும்போது நல்ல அரோமா சூப்பராக இருக்குங்க. இந்த சூப்புக்கு நல்ல வாசனையை தரும். இதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பெப்பர் பவுடர் நம்ம சூப்புக்கு சேர்க்க போகிறோம். அதனால் ஒரே பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காண்டி தான் 2 சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துற வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. அதையும் சேர்த்து இதோட நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு தனியாக நம்ம போட்டிருக்கோம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அதோட 2 நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதாவது நல்லா வதங்கணும்னா இது ரொம்ப அந்த மேஷ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தக்காளி. ஏன்னா நம்ம கிரேவியோ ஏதோ பண்ண போகிறது கிடையாது, சூப்பு தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப மேஷ் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா அது வாயில் நல்லா கடிப்பட்டால் நல்லாயிருக்கும், அந்த கீரையோட அந்த தக்காளி பழம் நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி. ஏன்னா முருங்கைக்கீரை வேகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கம்மியாகவே தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மக்கானா நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை கையில் உடச்சி பாருங்களேன். இப்படி இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம அந்த மக்கானா வறுத்தது நல்லா கையால் நசுக்கணும் அப்படின்னாலே நல்லா நசுங்கி வரும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு முழுக்க நம்ம பெப்பர் தாங்க சேர்க்குறோம். ஒரே பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். அந்த மிளகுத்தூள் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும், அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு இப்போ தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டுருங்க, கொதி வரட்டும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி அதில் சேர்க்கணும். 1 ஸ்பூன் போதுங்க, நிறைய போட்டுற வேண்டாம். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் அந்த சூப்புக்கான அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பு நல்லா கொதிச்சுட்டு சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு.
இப்போ முருங்கைக்கீரை எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா முருங்கைக்கீரைலாம் சாஃப்டாக உள்ளது. ரொம்ப வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் சேர்த்து கொதி விட வேண்டியது தான். நல்லா கொதி வரட்டும் திரும்ப. இது இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிற வேண்டியது தான். அவ்வளவுதான். சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கீழே இறக்கி வச்ச பிறகு நம்ம மக்கானாவை சேர்த்துக்கலாம். நல்ல அரோமாங்க, நல்ல வாசனையாக செம்மையாக இருக்குது. இது மாதிரி சூப்பு இந்த நல்லா ஈவினிங் டைமில் 4 மணி 4:30 மணிக்கு இதை வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னாலே இந்த வின்டர் சீசன்ல எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை சூப்பு. நமக்கு ரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற கீரைங்க இது முருங்கைக்கீரை. காலையில் வெறும் வயிற்றுலையே முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்கிறதே ரொம்பவே ஹீமோக்ளோபின் பிரச்சனையை நமக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல் நமக்கு அவ்வளோ ஒரு ரத்த விருத்தியை உண்டு பண்ணும். இப்போ மக்கானா நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பரான மக்கானா முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாசனைக்காண்டி கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். ஏன்னா சூப்புன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டால் தான் அந்த வாசனையை நமக்கு எடுத்து கொடுக்கும். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம பவுலில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மக்கானாவை மேலே போட்டு தூவி கொடுங்க. அதாவது நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி மக்கானாவை தூவி கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பை. இதுக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான், அது உங்கள் இஷ்டம். இந்த பட்டரோட சேரும்போது அவ்வளோ ஒரு ரிச்சான ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும் இந்த சூப்பு. கண்டிப்பாக இது மாதிரி ஆரோக்கியமான சூப்பு வகைகளை நீங்களுமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு அவசியம் கொடுங்க. முருங்கைக்கீரை அப்படின்னாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கீரை சுண்டுறது, கீரை சாம்பார் அப்படின்ட்டு நம்ம வைப்போம். இது மாதிரி சூப்பு வகையும் வச்சு ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி அவங்க குடிப்பாங்க. அதுலேயும் இந்த மக்கானா இப்போ குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே இந்த சூப்பு மேலே மக்கானாவை நீங்கள் போட்டு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி அந்த சூப்பு குடிப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க. ரெகுலராக முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே தலைமுடி உதிர்றதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். இம்யூனிட்டி பவர் பூஸ்டராகவும் ரொம்ப இருக்குதுங்க. அதோட மக்கானாவும் சேரும்போது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம நார்மலாக வெஜிடபிள் சூப்பில் கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மக்கானா போட்டிருக்கிறது அதே மாதிரியே இருக்குது. நல்ல ரிச்சாக இருக்குது. பட்டர் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். நல்ல ரிச்சாக அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. புயல் அடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏற்ற சூப்பு இது. பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது.